ஹாய் ஹலோ வெல்கம் guys. நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது Fiverr Tamizha. ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட eBay கோர்ஸ் 2 எபிசோட் முடிச்சிட்டோம். ஸோ 3வது எபிசோட நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நம்மளோட Payoneer அக்கௌண்ட் இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட் இந்த இடத்துல வந்தீங்கன்னா லிஸ்ட் ஐட்டம் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து Payoneer கனெக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ஆல்ரெடி நான் 2 ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்காக எப்படி அந்த Payoneer அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு ஓகே ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஷோ ஆகாது. உங்களுக்கு டைரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை உங்களோட Payoneer அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க, இல்லாட்டி இதுலேருந்து ஒரு Payoneer அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வெரிஃபைடான ஒரு Payoneer அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல எஸ் சைன்இன்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நோ கிரியேட் ஒன் அப்படின்னு கொடுக்கலாம். எல்லாரும் முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட eBay அக்கௌண்டோட நேமும் உங்களோட Payoneer அக்கௌண்டோட நேமும் கிட்டத்தட்ட சரியாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதாவது உங்களோட eBay அக்கௌண்ட்ல இருக்க நேம் வேற மாதிரியும் உங்களோட Payoneer அக்கௌண்ட் நேம் வேற மாதிரியும் இருந்தா கடைசி வரைக்கும் அது கனெக்டே ஆகாது. நீங்க புதுசா தான் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை எல்லாரும் மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. Payoneer அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு நான் ஐகார்ட்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு Payoneer அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணி அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஸோ உங்ககிட்ட Payoneer அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா எஸ் சைன்இன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மினி விண்டோ வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களோட Payoneer அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற இமெயிலையும் இந்த இடத்துல பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட் நான் இதில் சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதால இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களோட இமெயிலையும் இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டையும் கொடுத்து இதில் சைன்இனை கொடுத்துங்க. ஓகே, இப்போ உங்களோட மொபைலுக்கு, அதாவது உங்களோட Payoneer அக்கௌண்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு அவங்க ஒரு கோடு ஒன்று அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த கோடை பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கோடை இதில் டைப் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அக்ரீன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட Payoneer அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுது இதோட. ஸோ இதே மாதிரி ஈஸியான ப்ராசஸ் தான் நீங்களும் செய்ய வேண்டியது. இப்படி ஈஸியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். நீங்கள் அதில் முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களோட Payoneer அக்கௌண்டோட நேமும் உங்களோட eBay அக்கௌண்டோட நேமும் கிட்டத்தட்ட மெச் ஆகிற மாதிரியே இருக்கும். அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கிட்டத்தட்ட மெச் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரோட நேமை வந்து கிட்டத்தட்ட உங்களோட Payoneerல எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி ஒரு நேமாக கொடுத்துக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் இது வந்து உங்களோட Payoneer கனெக்ட் பண்ண விடாது. அதாவது உங்களோட நேம் வந்து சேமா இல்லை, ஸோ வந்து உங்களோட நேமுக்கு மெச்சா இருக்க மாதிரி Payoneer நீங்கள் அதில் ஆட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட Payoneer கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட eBay அக்கௌண்டோட நேமை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதை எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து சிங்க் யுவர் eBay அண்ட் Payoneer ப்ரொஃபைல்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஓனர் டீட்டெயில்னு சொல்லி காட்டுறது வந்து நம்மளோட Payoneer அக்கௌண்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் ஓகேன்னா இந்த இடத்த பார்த்து கண்டினியூ கொடுத்துருக்கோம். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ராங்காக இருக்குன்னா இதை கிளிக் பண்ணி செலக்ட் டிஃப்ரெண்ட் Payoneer அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு Payoneer அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட Payoneer வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஸோ நம்மளோட Payoneer அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிட்டு, ஸோ என்னோட விசா கார்டையும் நான் இதில் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல நம்மளோட விசா கார்டை வந்து செல்லிங் காஸ்ட்டுக்காக சேஞ்ச் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. பட் நமக்கு அது தேவையில்லை, நமக்கு அது முக்கியமான விஷயம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக முடிச்சிட்டீங்க, அதாவது நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களோட Payoneer அக்கௌண்ட்டை ஈஸியாக நீங்கள் ஆட் பண்ணிட முடியும். மெயினாக எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களோட Payoneer அக்கௌண்ட்டும் eBay அக்கௌண்ட்டும் கிட்டத்தட்ட நேம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியன்னு சொல்லி ஒரு யூசர் நேம் நமக்கு தந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளோட Payoneer அக்கௌண்ட்டோட பேர் வந்து Prinsan அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட மெச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கனெக்ட் ஆகிடும். அப்படி இல்லை உங்களோட நேம் வேறு, அதாவது உங்களோட eBay ஸ்டோரோட நேம் வேறு, உங்களோட Payoneer அக்கௌண்டோட நேம் வேறுன்னா அது மெச் ஆகாது. ஸோ இது வந்து வேற ஒரு ஆள்கிட்ட அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளோட Payoneer கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னொரு எபிசோடோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது Fiverr Tamizha. தமிழ்நாட்டிலிருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.